ஈர்ப்பு விதி எனக்கு வேலையே செய்யலை. சரி, விட்டு தள்ளுங்க. ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும்னா மெயின் சுவிட்சை கரெக்டாக போடுங்க. ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் வைப்ரேஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதிர்வு விதி தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப குயிக்காக நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அதிர்வு விதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா தெரியும், பட் என்னால் சின்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது. பர்டிகுலராக ஒரு ஜாப்க்கு போகணும், லவ் அட்ராக்ட் பண்ணணும், மேரேஜை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் நடக்க டைம் ஆகுது. ஏன்னு தான் தெரியல. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உங்களோட வைப்ரேஷன் லோவாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பர்டிகுலராக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் ஒரு 5 minutes ஆர் 10 minutes உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் உங்களோட வைப்ரேஷன் டாப் கீரில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிக்னலில் நிற்கிற வண்டி மாதிரி ரெட் லைட்டாக மாறிடுது. அப்படி தானே? இதை பொறுத்து தான் உங்களுக்கு தேவையான விஷயம், நீங்கள் கேட்குற விஷயம் 100% கிடைக்கும். மொத்தம் 12 பிரபஞ்ச விதி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விதி தான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். ரெண்டாவது அதிர்வு விதி, அதாவது லா ஆஃப் வைப்ரேஷன். நான் சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயின் சுவிட்சே லா ஆஃப் வைப்ரேஷன் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் வைப்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சால் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. நான் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஒரு வீடு இருக்குது, அதோட மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே லைட் எரியணும்னு நினைக்கிறோம். அது எப்படி முடியும்? அது எரியுமா? மெயினை ஆன் பண்ணால் தானே லைட் எரியும். இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணின தப்பு, மெயின் சுவிட்சான வைப்ரேஷன் மோடை ஆன் பண்ணவே இல்லை. அதாவது சரியான அதிர்வுகளை நீங்கள் கொடுக்கலை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிர்வு இருக்குது. ஒரு சின்ன அணுவில் இருந்து ஒரு உயிருள்ள ஆர் உயிரற்ற எல்லாத்துக்கும் ஒரு பொருளுக்குமே ஒரு அதிர்வு இருக்குது. நான் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஒரு எஃப்எம் எடுத்துப்போம். சூரியன் எஃப்எம் இருக்குது, கொடைக்கானல் எஃப்எம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2, இனி எத்தனை இருக்கோ தெரியல. கொடைக்கானல் எஃப்எம் கேட்கணும்னு நினைக்கிறோம். அப்போது அதற்கான ஃப்ரீக்குவன்சியை நம்ம செட் பண்ணணும். கரெக்டான அதிர்வுகளை கொடுத்தா தான் கொடைக்கானல் எஃப்எம்மை நம்ம கேட்க முடியும். அந்த எஃப்எம்க்கான அதிர்வு என்ன? 100.5ல் நம்ம செட் பண்ணணும். சூரியன் எஃப்எம் கேட்கணும் அப்படின்னா 93.5 சம்திங் ஏதோ அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி அதற்கான பர்டிகுலராக அந்த அதிர்வுகளை நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் அந்த எஃப்எம்மை நம்ம கேட்க முடியும். அது ஒர்க்கும் ஆகும். அப்படி தானே? இப்போ ஃபோனை எடுத்துப்போம். நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம ஒருத்தர் கூட அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் கூட பேசணும் அப்படின்னாலும் இந்த அதிர்வுகள் தான் காரணம். அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் மூலமாக நம்மளோட அதிர்வுகள் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம், நம்ம தூங்கும்போது கூட நம்மளோட எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். இப்போது நம்ம பாடி இருக்குது, நம்ம பாடியில் மெயின் பார்ட் பிரெயின் தான். அந்த பிரெயின் ஒரு அதிர்வு அனுப்புனா மட்டும்தான், இப்போ ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் வைப்ரேஷன் மோடில் தான் வரும். இந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னா பிரெயின் தான் சிக்னல் அனுப்பும். அப்போது அந்த பிரெயின் சிக்னல் அனுப்புனா மட்டும்தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். நம்ம நினைப்போம், நம்ம தூங்கும்போது கூட நம்ம தூங்கிட்டு தானே இருக்கோம், அப்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்போவுமே ரெஸ்ட்டு கிடையாது. அது ஓடிட்டே இருக்கும். அதற்கான வைப்ரேஷனில் நீங்கள் என்ன விஷயத்த அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ, கான்சியஸாக ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் தூங்கும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட் அது ஓட வச்சுட்டே இருக்கும். நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்களோ அதை ஓட வச்சுட்ருக்கோம். ஒரு மாதிரியான அதிர்வுகள்
ஒரே மாதிரியான விஷயத்த ஈர்த்து கொண்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு நாள் முழுக்க சேடாகவே இருக்கீங்க அப்படின்னா சேடான விஷயந்தான் அந்த நாள் முழுக்க அந்த அதிர்வுகள் தான். நீங்கள் என்ன அதிர்வுகளை கொடுத்தீங்க, சுகமாக இருக்கிற கவலையாக இருக்கிற அதிர்வுகளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான அதிர்வுகள், அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆட்கள், நீங்கள் கவலைப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த அதிர்வுகள் ஈர்த்து கொண்டு உங்ககிட்ட கொடுக்கும். அதை தான் சொல்கிறேன், ஒரே மாதிரியான அதிர்வுகள் ஒரே மாதிரியான அதிர்வுகளை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பட்டம் இருக்குது. அந்த பட்டம் சரியாக வேலை செய்யணும்னா ஹைட்டில் பறக்கணும்னா என்ன தேவை? காற்று நல்லா வீசணும். அதோட திசையில் தான் பட்டம் ஹைட்டில் பறக்கும், அப்படி தானே? அப்போது நான் பட்டம்னு சொன்னது லா ஆஃப் அட்ராக்ஷன். காற்று தான் லா ஆஃப் வைப்ரேஷன், அதாவது நம்ம கிட்ட இருந்து போகிற அதிர்வுகள். நீங்கள் தான் பட்டம் விடுறீங்க. அப்போது நீங்கள் தான் உங்களோட ஆசைகள்னு வச்சுக்கலாம். உங்கள் ஆசையை ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பறக்க விடுறீங்க. ஆனாலும் காற்று நல்லா வீசினாதானே அது சூப்பராக பறக்கும். அதாவது கரெக்டான அதிர்வுகளை நீங்கள் கொடுத்தாதான் ஈர்ப்பு விதிங்கிற பட்டம் ரொம்ப சூப்பராக கரெக்டான திசையில் போகும். அப்போது இப்படி வச்சுப்போம், 10 நிமிஷம் ஈர்ப்பு விதியில் ஒரு பயிற்சி பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. நான் ஜாப்னு வச்சுக்கிறேன். அந்த 10 நிமிஷம் உங்களோட ஃப்ரீக்குவன்சி, உங்களோட அதிர்வுகள் ஹை லெவலில் இருக்குது. இப்போது விஸ்வலைசேஷன் 10 நிமிஷம் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஜாப் உங்களுக்கு கிடச்ச மாதிரி, அந்த ஜாபில் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த ஜாபில் வாங்குகிற சேலரியில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி 10 மினிட்ஸ் நீங்கள் விஸ்வலைசேஷன் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாள் முழுக்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு திங்க் பண்ணும்போதே உங்கள் ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்கும்? ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், 10 மினிட்ஸ் ஹை லெவலில் உங்களோட வைப்ரேஷன் இருக்கிறது பெருசா, 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாள் முழுக்க லோ லெவலில் உங்கள் ஃப்ரீக்குவன்சியை வச்சுருக்கிறது பெருசா அப்படின்னு? எது வேலை செய்யும்? அதிகமாக எது வேலை செய்யும்? நீங்கள் எதை அதிகமாக திங்க் பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே மாதிரி அதிர்வுகள் ஒரே மாதிரியான விஷயத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் சந்தோஷமாக நாள் முழுக்க இருந்தால் சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு பதில் ஒரு விஷயத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை தான் அந்த அதிர்வுகள் உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ சொல்லுங்க, ஈர்ப்பு விதி வேலை செய்யாததுக்கு யார் காரணம் அப்படின்னு? முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க தான் சரியான வைப்ரேஷனை, அதாவது சரியான அதிர்வுகளை நீங்க கொடுக்கல. அதனால தான் ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யலை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஈர்ப்பு விதியில் ஏதோ ஒரு மெத்தடோ ஆர் டெக்னிக்கோ யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். அதனால அந்த விஷயம் கிடைக்குதா? அதுக்கப்புறம் நம்மளோட வைப்ரேஷன், அதாவது லா ஆஃப் வைப்ரேஷனை கரெக்டாக கொடுக்கறதுனால தான் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப குயிக்காக அட்ராக்ட் பண்ணி வருது. அதனால தான் சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் வைப்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அந்த விஷயம் பண்ணுனீங்கன்றதே மறந்துட்டு உங்களோட வாழ்க்கையை, உங்களோட அன்றாட வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழும்போது தான், அப்போ தான் உங்ககிட்ட இருந்து ஹை லெவல் வைப்ரேஷன் வெளியே போகும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க தான் உங்ககிட்ட இருந்து போகிற வைப்ரேஷன் நீங்கள் கேட்ட விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, நீங்கள் இவ்வளவு நாள் எந்த வைப்ரேஷனில் அதிகமாக இருந்தீங்கன்னு பார்ப்போமா? அதாவது எந்த மாதிரியான அதிர்வுகளை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு ஸ்க்ரீனில் பார்ப்போம். எந்த மனநிலைமையில இருந்தால் என்ன மாதிரி அதிர்வுகள் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகும் அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் நம்மளோட அதிர்வுகள் வெளியே போகுதுன்னு சொல்கிறேன். அண்ட் என்ன பண்ணால் நம்மளால் ஹை லெவல் வைப்ரேஷனில் நம்மளை வச்சுக்கலான்றதையும் சொல்கிறேன்.
ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பிக்சர் தான் நீங்கள் இவ்வளோ நாள் எந்த வைப்ரேஷனில் இருந்திருக்கீங்கன்றதுக்கான பிக்சர். ரெட் பிலோ ரெட் கலரில் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து லோ லெவல் ஃப்ரீக்குவன்சி. நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னலாம் லோ லெவல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு. கில்ட்டி, அதாவது குற்ற உணர்வோடு உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கா? நெகட்டிவாக செல்ஃப் டாக் பண்ணியிருக்கீங்களா உங்களை பற்றியோ இல்லை அடுத்தவங்கள பற்றியோ? இது எல்லாமே லோ லெவல் ஃப்ரீக்குவன்சி. போராக ஃபீல் ஆகுதா? ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, அதாவது விரக்தியாக நீங்கள் இருந்திருக்கீங்களா? டிப்ரெஷனில் ஒரி பண்ணியிருக்கிறீங்க, சேடான ஃபீலில் சோகமாக இருந்திருக்கிறீங்க, டிஸப்பாயின்மெண்ட்டில் இருந்திருக்கிறீங்க, ஒருத்தவங்கள பற்றி குத்தம் சொல்லியிருக்கிறீங்க, அன்சப்போர்ட்டடாக இருக்குது, டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஆங்கராக இருக்குது, கோவமான ஒரு ஃபீலில் இருக்கிறீங்க. அதெல்லாம் இந்த ஆங்கர் ஃபீல் எல்லாமே 150 150 ஹெட்ஸ் தான். உங்களோட ஃப்ரீக்குவன்சி லெவல் 150. இதே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு குற்ற உணர்வோடு இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரீக்குவன்சி லெவல் 30 தான் இருக்குது. ஃபியராக ஃபீல் ஆகுது அப்படின்னா 100 தான் இருக்குது உங்களோட ஃப்ரீக்குவன்சி லெவல். க்ரீஃபாக ஃபீல் ஆகுது அப்படின்னா 75% தான் உங்களோட ஃப்ரீக்குவன்சி லெவல் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப லோவான ஃப்ரீக்குவன்சி. நீங்கள் இவ்வளவு நாள் எந்த ஃப்ரீக்குவன்சியில் எந்த மனநிலைமையில் இருந்தீங்கன்னு இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனாலும் இந்த மாதிரியான லோ லெவல் ஃப்ரீக்குவன்சி ஸ்டேஜஸில் இருந்தால் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும். இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டேஜஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக, பர்டிகுலராக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வரும். நீங்கள் எப்போவுமே 500 ஹெட்ஸுக்கு மேலே தான் உங்களோட ஃப்ரீக்குவன்சி இருக்கணும். அதுதான் ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சி. 500க்கு மேலேனா என்ன பொசிஷனில் இருக்கிறது அப்படின்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, மற்றவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசுகிறது, லவ் ஃபீலோடு இருக்கிறது, அப்ரிஷியேஷன் பண்ணுறது. இது எல்லாமே 500 ஹெட்ஸு. 540 அப்படின்னா ஜாயாக இருக்கிறது, ஃபன்னாக இருக்கிறது, இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறது. இது எல்லாமே 540 ஹெட்ஸ் ஃப்ரீக்குவன்சி. 600 ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஹோப்போடு இருக்கிறது. இது எல்லாமே 600 ஹெட்ஸ் ஃப்ரீக்குவன்சி. 700 அண்ட் அபோவ் அப்படின்னா ஹம்புளாக இருக்கிறது, என்லைட்மெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு அக்செப்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா கிராட்டிடியூடோடு இருக்கிறது. இது எல்லாமே 700 ஹெட்ஸுக்கு மேலே. இது எல்லாமே ஹை லெவல். நீங்கள் எப்போவுமே 500க்கு மேலே உங்களோட ஃப்ரீக்குவன்சியை வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப குயிக்காக உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து, உங்கள் பர்டிகுலராக என்ன தேவையோ அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நான் இப்போ சொன்ன ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க. எப்படி என்ன மாதிரியான நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றினா, என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம அமைச்சிக்கிட்டால் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பட் என் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ணுனா இந்த ஃப்ரீக்குவன்சி லெவல் வருங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிராட்டிடியூட் ஃபீலோடு இருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு நன்றி உணர்வை நம்ம தெரிவிச்சுட்டே இருக்கணும். நம்ம நன்றி உணர்வு தெரிவிக்கும் போதே எந்த விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம லைஃப்பில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது ஃபுட்டு எடுத்துப்போம். ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ஃபுட்டுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அதை உணரும் போது அந்த ஃபுட் நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இது மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் திங்க் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்துக்கு ரொம்ப கிராட்டிடியூடோடு இருக்குங்க. இருக்கிற விஷயத்துக்கு, இப்போ உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நீங்கள் திங்க் பண்ணுறது. 2வது விஷயம், ரொம்ப அன்பாக இருங்க. நல்ல வேர்ட்ஸில் பேச கற்றுக்கோங்க. நல்ல வேர்ட்ஸை மற்றவங்க கிட்டேயும் சரி, உங்களுக்குள்ளே செல்ஃப் டாக் பண்ணுற மாதிரி, அதாவது தாட் பண்ணிகிட்டு இருப்போம்ல,
அப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். 3வது, உங்களை சுற்றி க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற பிளேசஸை சொல்கிறேன். நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து சுத்தமாக இருக்கும்போதே நம்மளை சுற்றி ஒரு ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் ஆகும். அந்த ஃபீலே நம்மக்கிட்ட பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அதனால சொல்கிறேன். அடுத்து, கிட்ஸ் கூட விளையாட கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் இல்லை, நான் தனியாக இருக்கேன், இல்லை வெளியில் இருக்கேன், அந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிறேன், ஏதோ ஒன்று அப்படின்னா கிட்ஸ் இருக்கிற சைடாக இருந்தால் அவங்க விளையாடுறத பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக இருக்கிறதுமே ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நேச்சரை ரொம்ப நல்லா ரசிங்க. நேச்சர் கூட யாருமே பேசுகிறதுக்கு இல்லைனாலும் நேச்சர் கூட அதிகமாக பேசுங்க. நிலா தெரியுதா, நிலாவை கொஞ்சம் நேரம் ரசிங்க. நீங்கள் என்ன சொல்லணும், உங்களுக்கு என்ன பேசணும்னு நினச்சாலும் அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸில் நிற்கிறீங்க, பால்கனியில் நிற்கிறீங்களோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறீங்க, தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக காற்று வீசினா கூட அந்த காற்றை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அந்த காற்றுக்கிட்ட பேசுங்க. இது எல்லாமே உங்களோட வைப்ரேஷனை ரொம்ப ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணும். நேச்சருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நேச்சரை லவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் நம்மளை லவ் பண்ணுவாங்க. அதனால சொல்கிறேன். 5வது வந்து பிடிச்சத அண்ட் பாசிட்டிவான சாங்ஸை, மியூசிக்ஸை நிறையா கேளுங்க. உங்களுக்கு இந்த சாங் பர்டிகுலராக எனக்கு இந்த சாங் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் அண்ட் மியூசிக் வந்து ஒருத்தவங்களோட மைண்ட் செட் அப்படியே மாற்றும். அதே மாதிரி காமெடியும் தான். என்ன காமெடி உங்களுக்கு நிறையா பிடிக்குமோ, காமெடி சேனல்ஸ் பார்க்குறது பிடிக்குமா, அந்த மாதிரி பாருங்கள். மியூசிக்ஸுமே இப்போது சேடாக மியூசிக் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் அண்டு நம்மளோட தாட் வந்து அந்த மாதிரியே போக ஆரம்பிக்கும். இதே பாசிட்டிவான சாங்ஸ் கேட்குறோம், ரொம்ப எந்துவாக ஒரு சாங் கேட்குறோம், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு சாங் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். அப்படி தானே? அப்போது அதுக்கேற்ற மாதிரியான சாங்ஸ் கேளுங்க. டெய்லி 1 டைம் அதே அஃபர்மேஷனை கேளுங்க. உங்கள் லைஃபுக்கு தேவையான அஃபர்மேஷனை நீங்களே உருவாக்கி கேட்க ஆரம்பிங்க. காலையில் எழுந்ததும் கேளுங்க, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க. 2 டைம் கேட்டால் போதும். இல்லை இடையில எனக்கு காலையில் எழுந்திரிச்சதும் கேட்குறதுக்கு டைமெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த டைம் கிடைக்குதோ அப்போது டெய்லி ஒரு தடவையாவது உங்கள் லைஃபுக்கு தேவையான அஃபர்மேஷனை, உறுதிமொழிகளை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. இது எல்லாமே உங்களோட வைப்ரேஷனை ஹை லெவலில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்ககிட்ட இருந்து போகிற அதிர்வுகள் ஹை லெவலில் இருந்தால் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன நினச்சாலும் டக்கு டக்குன்னு வேலை செய்யும். நான் சொன்ன 500 above ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் எப்போவுமே உங்களை வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ லா ஆஃப் வைப்ரேஷன்ற மெயின் சுவிட்சை கரெக்டாக போடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கியூட்டாக முடிச்சுக்கிறேன். பாய்.